நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை ஆண்டு போடுறார். நீ கிறிஸ்தவளாயிருந்து இன்னும் நீ உலக பிரகாரமான காரியங்களிலே மருதாணி வைக்கிறதா இருக்கலாம், கொலுசு போடுறதா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி கவனமாயிரு. சொரிசிறங்க வர வச்சிருவாரு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லவில்லை. நீ இந்த வார்த்தையை நீ யாரா இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறியா, உன் கையில நீ மகிழ்ந்து வைக்கிறியா, உன் காலில் மகிழ்ந்து வைக்கிறியா, இதுக்கு மேல நீ வச்சுன்னு உன் கையில சொரிசிறங்க வர வைப்பார் ஆண்டவர். கொலுசு போடுறது காரியங்களை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறியா, உன் கணவனத்தை கேட்டு இந்த காரியத்தை நீ மாற்றிக்கொள்ளாவிட்டால் உன் காலிலே பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அதுல தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை நாட்கள் பலமாய் வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்பு, எழும்பு, முதல்ல எழும்பி பிரகாசி. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் அசைவாடுவார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். நீ எழும்பாத பட்சத்தில் நீ அப்படியே முடங்கி போய்விடாய், சாத்தான் அமைக்கியே போட்டுட்டுருவான். அதனால நீ எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை உண்மையில் பிரகாசிக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பைபிள் படிக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அநேக பரிசுத்தவான்களை பத்தி பார்த்திருக்கிறோம். பாவத்தில் விழுந்த தாவீதாக இருக்கலாம், பாவத்தில் இருந்த ஆதாம் ஏவாளாக இருக்கலாம், இப்படிப்பட்ட நபர்கள் சாலோமோன், எசேக்கியா, இப்படி அநேகரை குறித்து நாம் பார்க்கலாம். எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, பாவத்துக்கு தண்டனை கிடைத்ததா இல்லையா? அதைத்தான் நாம் பாவம் செய்தார்கள் எல்லாரும் இன்னைக்கு சொல்வார்கள், தாவீது பாவம் செய்தார், அவர் பாவம், எல்லாரும் பாவம் செய்தார். ஆனால் பாவத்துக்குரிய தண்டனை என்னங்கிறதை பாருங்கள். ஆதாம் ஏவாள் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தார்கள், புசித்ததுக்கு அப்புறம் சாபம் வந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சாபம் வந்தது, ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செஞ்சுட்டு ஆதாம் ஏவாளை போல சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? சாக்கு போக்கு சொல்லாதீங்க. பாவம் செஞ்சது நான் தான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் ஒப்பு கொடுப்போமாக. நம்மிடத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். குடும்பங்கள் போராட்டங்களா, பிரச்சனைகளா, இந்த நாட்களில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, எந்த காரியத்தில் நான் மீறுதல் பண்ணேன்? ஒருவேளை ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கனியை நீ புசிக்காதன்னு சொல்லியிருக்கிறாரா? யார்ட்டையா சொல்லியிருக்கிறாரா? இந்த கனியை பூசிக்காத, கனியை பூசிக்காதன்னா கனியை பூசிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு பாவங்கள் இருக்கலாம், அந்த பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவீர்கள் என்றால் கர்த்தர் மன்னிக்க தயவு பெருத்தரவா இருக்கிறார். இல்ல ஆண்டவரே, நான் அப்படியெல்லாம் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆதாம் ஏவாளுக்கு வந்த சாபங்கள் நம்மளை சுத்தி தான் நிற்கிறது, எங்கேயும் போகல. சாபம் நம்மளை பின்தொடரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்களானால் இந்த நாட்களில் தூசி போன்ற பாவம் தானேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. தூசி போன்ற பாவங்களை உதறி தள்ளி விட்டுருங்க, கழுவுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உங்களை கழுவி சுத்திகரிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிலையிடுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உண்மை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி யார் யார் எங்கே கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் பாவம் இருக்கும் என்றால் நீங்கள் அவர்களை தரிசிக்க முடியாது, கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாது. எப்பொழுது உங்களை நீங்கள் சுத்திகரித்து பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.